மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1 2 3ஆம் பாதங்களை உடைய மிதுன ராசி நேயர்களே. மிதுன ராசி நேயர்கள் எப்போதுமே இரட்ட நிலையில் 2 சிந்தனையில் உள்ளவர்கள்தான். அப்படிப்பட்ட தங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் இருந்து பல விதத்திலும் உங்களுக்கு முட்டுக்கட்டையும் தடங்களும் தரக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே நேரம் சிறப்புகளை தரக்கூடிய சில கிரக சேர்க்கையும் அமைகின்றது. ஆக இந்த மாசி மாதம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டும் கலந்த நன்மை மற்றும் தடங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. முதல் முன்பகுதி, மாசி மாதத்தின் முன்பகுதி மிகவும் சிறப்பாகவும் அனைத்தையும் சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையும் உண்டு பண்ணக்கூடிய மாதமாக அமைகின்றது. பிப்ரவரி 20 புதன் வக்ரம் அடைவதால் மாணவர்கள் படிப்பில் கவனமும் மற்றும் அக்கறையும் செலுத்த வேண்டிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. கேது தங்களது சகாயஸ்தானத்தில் இருந்தும் ராகு சூரிய பகவான் தங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பையும் எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது. இது உங்களுக்கு மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதத்தில் இவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களையும் நீங்கள் சந்தித்து அதை மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. உங்களுக்கு முன்னேற்றத்தில் தடைப்பட்டு வந்தவை இவர்களால் உங்களுக்கு விளக்கப்பட்டு நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள். மேலும் உங்களுக்கு குரு பகவான் வக்ரமாகி சஞ்சாரம் செய்வதால் அது ஒரு நல்ல நிலை என்றாலும் ஒரு சில தடங்கல்களையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையே உள்ளது. ஆக உங்களுடைய சூரியன் மற்றும் ராகு கேது இவர்களால், தீய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களால் உங்களுக்கு இந்த மாதம் யோகத்தை உண்டாக்கக்கூடியதாக அமைகின்றது. முற்பகுதி, மாசி மாதத்தின் முற்பகுதியில் தங்கள் செய்ய வேண்டிய முக்கிய காரியங்களில் ஈடுபட்டால் அவை கண்டிப்பாக வெற்றியை அடையும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் புதிய தொழில் ஆரம்பிப்பதையும் மற்றும் விரிவாக்கம் செய்வதும் இந்த முன்பகுதியில் கண்டிப்பாக செய்யலாம். நல்ல வெற்றியை அடைவீர்கள். அதே நேரம் பின்பகுதி எதை ஒன்றையும் தாங்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையே உள்ளது. ஆக இந்த சனி பெயர்வதற்கு முன்பு தாங்கள் எல்லா விதத்தையும் செய்து கொள்ள வேண்டும். 6ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி சனி அந்த இடத்தை விட்டு நகர இருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலையை, நல்ல ஏற்பாடையும் செய்து கொள்ள வேண்டும். ஆக உங்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது ஒரு முன்னேற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து பின்பு ஒரு சில ஸ்லோ, அதாவது ஸ்பீடாக போயிட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு நிலையை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக அமைகின்றது. ஆக இந்த ஒரு மாதம் ஒரு நல்ல மாதம் என்றே கூற வேண்டும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.